திரு ராமன், அம்மாவுடைய இந்த அறிக்கையில் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எந்த புள்ளி எடுக்க போகிறீங்க? அதாவது அதிமுகவுக்கு சோதனையான காலங்கள் எல்லாமே கட்சியை கட்டி காத்து தொண்டர்களுக்கு நல்ல அது தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த உன்னத பணிகளில் தான் நம்முடைய தேகத்தில் சின்னமாக தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க. அவங்க இந்த இந்த கடிதம் என் கொடுக்க காரணம் இன்றைக்கி காலத்தின் கட்டாயம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்து தேர்தலை சந்தித்தால் மீண்டும் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் என்று தேகத்தில் சின்னமாக சொல்கிறாங்க. அதில் ஒரு வரி சொல்கிறாங்க பாருங்கள், ஆடுகள் மோதிக்கொள்ளட்டும், இரத்தம் குடிக்க ஓநாய்கள் காத்து கிடக்கின்றன. அந்த வார்த்தையில் எவ்வளோ உள்ள சாதாரண வார்த்தை கிடையாது சார். எப்படி பழங்களை எடுத்து அதை ஜூஸ் பிடிஞ்சி எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதாவது ஓசை வந்தது ஒருகை ஓசை தராது, ஒருகை ஓசை தராது, தனிமதம் தனிமரம் தோப்பாகாது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று நம்முடைய இதெல்லாம் இருக்கனால 2021 என்ன சொல்கிறாங்க, 2021 சட்டமன்றத்தில் நடந்தது. ஆனால் என்னால் எந்த விதமான தடங்களும் இடர்பாடும் வந்துவிடக்கூடாது, அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரே நிலையில் தான் நான் சைலண்டாக இருந்தேன். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் தேவையில்லாமல் இன்றைக்கி நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆகவே 2026 இந்த நிலைப்பாடு வந்துடக்கூடாது. ஆகவே சிறு சங்கடங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படணும். நமக்கு இந்த கட்சி திமுகவை எதிர்த்து ஒரு அதிமுக கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் கட்சியாக ஆரம்பித்தாங்க. அவர் முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு எக்கு கோட்டையாக இருந்த இந்த கட்சி பிரிவினை, அதாவது பிரிந்து போகக்கூடாது, நான் இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன சொல்கிறாங்க. இது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாத்மா காந்திக்கு எப்படி கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு குருநாதர் இருந்தாரோ, சத்ரபதி சிவாஜிக்கு சமர்ப்ப ராமதாஸ் எப்படி குருநாதர் இருந்தாரோ, சுவாமி விவேகானந்தருக்கு குருநாதர் நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதே போல் தேகத்தில் சின்னம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவை குருநாதர்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் வடிவம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி ஒரு விஷயங்களை இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், நான் ஒன்றும் சும்மா இருக்கிறேங்க நினைக்காதீங்க, அது உண்மையிலே 100க்கு 100 உண்மை. அவங்களுடைய ஒவ்வொரு அறிக்கையிலும் பார்த்திங்கன்னா ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை அனைத்தும் சுட்டி காட்டுறாங்க. அந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடக்குதோ அவங்க கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க தகவலை. அதே மாதிரி திருவள்ளூர் தொகுதியில் என்ன தவறு நடக்குதோ அது தவறையும் சுட்டி காட்டுறாங்க. ஸோ அந்த நிலைப்பாடில் இருக்கும்போது தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்ற இந்த வரிகளை தொடர்ந்து சின்னம்மா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலைப்பாடு இருக்கனால என்னென்னா, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமை வளர்ப்பதாலே விளையும் தீமையே. இது கடந்த கால அந்த கசப்பான அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டாம், தேவையில்லை. ஆகவே நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டு அதிமுக செயல்பட வேண்டும். காரணம் என்றால் தமிழ்நாட்டு மக்களும் கட்சி தொண்டர்களும் இன்றைக்கி சிறப்பாக உள்ளார்கள், தன்னம்பிக்கையோடு உள்ளார்கள். அந்த தன்னம்பிக்கை இன்னொன்று சொல்லலாம், அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருங்க, எனக்கு அதை வேணும் இது வேணும் கூட கேட்கல. கட்சி நானும் உங்களோட பயணிக்கிறேன், நீங்கள் என்பது வேறல்ல. இந்த கட்சி அதிமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்களும் சரி, தமிழ்நாட்டில் அதிமுக தொண்டர்களும் சரி, அதிமுக என்ற இயக்கத்தை ஒரு குடும்பமான ஒரு நிலைப்பாடு தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர்த்து பிரித்து பார்க்கறது கிடையாது. ஆகவே அந்த பிரித்து பார்க்கும் நிலைப்பாடு நமக்கு வேண்டாம். ஆகவே இந்த 2026 தேர்தலில் கண்டிப்பாக ஒருங்கிணைய வேண்டும். அப்படி நீங்கள் ஒருங்கிணையாவிட்டால் நான் அதற்கான கட்டமைப்பை நான் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதை நீங்கள் இந்த கட்சியில் இருக்கிற சில தலைவர்களும் புரிந்து அறிந்து காலத்தின் சூழ்நிலை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் அதிமுக ஆயிரங்காலத்து பயிர் போல் இது அதனால் சிறப்பாக செயல்பட வேணும்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க. சரி ஐயா ராமன், இப்போ நம்முடைய சகோதரர்கள்லாம் யதார்த்தத்தை பேசுனாங்க. அதாவது பொதுவாக ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் நடக்கும்போது அறிக்கை கொடுக்கும்போது கடைசியாக ஒவ்வொரு வரிகளும் வாழ்க அண்ணா அம்மா இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுமாதிரி பொது மேடைகளே பேசும்போது பார்த்திங்கன்னா கடைசியில் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கம்பீரமான குரலோடு அதை முடிப்பாங்க. அதே போல் இந்த அறிக்கையை பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், வாருங்கள் அனைவரும் ஒன்று படுவோம் வென்று காட்டுவோம். அடுத்தது வெற்றி நிச்சயம் நாளை நமதே, பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்க, நன்றி வணக்கம். இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா நீண்ட நெடுநாளுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா எப்படி முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பொதுக்கூட்டங்களில் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சிந்தனையான ஒரு கருத்தை அந்த பதிவு போட்டிருக்காங்க. அதில் என்னென்னா பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கட்சியில் உள்ள நிலைப்பாடு இதுக்கு மேலும் பொறுமை கிடையாது. நிச்சயமாக ஏன் அவங்க சொல்கிறாங்க இன்னும் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற அதிமுகவில் இப்போ இருக்கிற அதிமுகவில் 50% மாவட்ட செயலர்கள் மாற்று முகத்தோடு ஒரு அன்கோ போட்டுக்கொண்டு
கட்சி நம்ம வந்தா என்ன வராட்டா என்ன அந்த மனநிலை ஆகி உள்ளது. இதே கட்சி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது மந்திரி ஆனாலும் கூட பயப்படுவாங்க. தொண்டன் கொடுக்குற மனுக்களை வாங்கி கொண்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நான் அம்மாவிடம் வந்து புகார் கொடுப்பேன் என்று சொல்லும்போது அந்த அமைச்சர் எவ்வளோ பயப்படுவாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமையிலனா அதிமுகவில் பாதி மாவட்ட செயலரும் வேறு விதமான வர்த்தகத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் சின்னம்மாவுக்கு தெரியும், சரியாமல எல்லா மேட்டும் தெரியும். ஆகவே இந்த கட்சியை இப்படியே விட்டுட்டோம்னா நான் 2026 கட்சியை தேடி போக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடக்கூடாது. காரணம் தொண்டர்கள் டோட்டலாகவே சோர்ந்துட்டாங்க. ஏன்னா யார் பேச்சு யாரும் கேட்கறது கிடையாது சார். இப்போ வந்து ஒரு கட்சி தலைவர்னா தலைவர் ஒரு உத்தரவு போடுகின்ற போது அந்த உத்தரவை அடுத்த கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள், நகர செயலர்கள், கிளை செயலர்கள், தொண்டர் வரைக்கும் கேட்கணுமா வேண்டாமா? ஒன்றுமே இல்லையே. சென்னை மாநகராட்சியில் நடக்கிற விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் கொடுக்கல வந்து. ஆனால் அதே எஃபெக்டை வந்து தேகத்தில் சின்னமாக கொடுக்குறாங்கல்ல. சின்னமாக கொடுத்த பிறகு தானே அறிக்கை வேறு மாதிரி அவங்க கொடுக்குறாங்க, அமைப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அடுத்தபடியாக ஜெயலலிதா அம்மையார், ஜெயலலிதா 2 பேருடைய மறு வடிவமாக தான் இன்றைக்கி வி.கே. சசிகலா அம்மையார் இன்றைக்கி பயணிக்கிறாருன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த காலத்துடைய சூழ்நிலை அதாவது என்னென்னா ஒற்றுமை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அந்த கட்சி இந்த சிறப்பாக இருக்க வேண்டும், ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் யாருக்கும் இப்போ ராமசுப்ரமணியன் அண்ணெல்லாம் எவ்வளோ தெளிவாக சொல்லுவார்னா எவ்வளோ நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை அதாவது இல்லை அவர் வந்து அதாவது நடுநிலையான ஒரு மனிதர், ஒரு பெரிய கல்வியாளர். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய சூழ்நிலைகளை தெரிந்து அறிந்து புரிந்து அதை சப்ஜெக்ட் அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு மனசில் எவ்வளோ பெரிய சிந்தனைகள் இருக்குன்னு பாருங்கள் வந்து. ஸோ அதனால் அவர்களுக்கு போன்ற ஒரு மாமனிதர்களே இன்றைக்கு ஆட்சி வர வேண்டும் உள்ள நிலைப்பாடு இருக்கின்ற போது நாமளும் அதை தான் நம்ம மேற்கொள்கிறோம். நாம் அதை நோக்கி தான் பல முறை இந்த ஜெயப்ளஸ் டிவியில் நம்ம அரங்கத்தில் பதிவு பண்ணுறோம். ஆகவே கட்சிக்கு ஒருங்கிணை வேண்டும், கருத்துக்களை களைந்து வேற்றுமையை களைந்து ஒருங்கிணைந்து அதிமுக 2026 சட்டமன்றத்தில் ஆட்சி அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து.